ஹலோ கைஸ், வெல்கம் மை சேனல் ஏகே ரிஜு கிச்சன். இன்றைக்கி மைதா மாவில் ஒரு ஸ்நாக்ஸ் பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் கருஞ்சீரகம், முட்டை, மைதா மாவு. வாங்க வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு கப்பு மைதா எடுத்துருக்கேங்க. ஒரு டீஸ்பூன் கருஞ்சீரகம், கால் டீஸ்பூன் உப்பு, ஒரு முட்டை, இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சிடலாம். முதல்ல இந்த முட்டையும் மைதையும் கூட மிக்ஸ் பண்ணிடலாம். அப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி பிசைஞ்சிடலாம். இப்போ மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன். இன்னொரு அரை மணி நேரம் மூடி வச்சிடலாம். மூடி வச்சு எடுத்தால் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், அதனால் மூடி வைக்கிறேங்க. அரை மணி நேரம் ஆச்சுங்க. இப்போ பாருங்கள், நல்லா சாஃப்டாகிடுச்சு. இது சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி விட்டுடலாம். மாவு எடுத்துட்டிங்க, நம்ம சப்பாத்திக்கு எப்படி தேய்க்கிறாங்களோ அந்த மாதிரி தேய்ச்சி விட்டுறலாம். ஓகேவா? பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இது எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணிடலாம். இதை எண்ணெயில் வறுத்தெடுத்துடலாம். ஆயில் ஊற்றி சூடானதும் வெட்டி வச்சிருக்கிறத அதில் போட்டுடலாம். ஆயிலில் போட்டதும் ரெண்டு சைடும் வேகிற மாதிரி நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. ரெண்டு சைடும் வேகிற மாதிரி கிளறிக்கிட்டே இருங்க. இல்லைன்னா ஒரு சைடு வேகும், ஒரு சைடு வேக மாட்டாங்க. இதை இப்படி செஞ்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும், சர்க்கரை பாவில் செஞ்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். கலரும் ஆனதும் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம். இதை சாதாவாக சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், சர்க்கரை பாவில் போட்டு இனிப்பாக சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வீடியோ பார்க்குறவங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்போர்ட்டும் எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ.